பிரைஸ் தி லார்ட். நான் வேலூர்ல இருந்து உங்க சகோதரி ஷியாமளா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். யாருமே அவாய்ட் பண்ண முடியாத இடம். வேலூர்ல இப்போ பிரபலமா இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியா அப்படியே கொஞ்சம் பாருங்க. இது இப்போ வந்து டூரிஸ்ட் பிளேஸா வந்து மாறப்போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அங்கங்க வந்து தீவு மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த இடத்த பத்தி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடம் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த இடம். அப்போ நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது யாராலுமே கண்டுக்கப்படாம கேட்பாரற்று கிடக்கிற ஒரு இடமா, சில ஆடு மாடுகள் மேயும், குளிக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. இப்படிதான் இந்த இடம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நான் ஒரு பக்கம் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அங்கங்க நிறைய ஸ்பெஷலா பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு விளையாடுற பார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஊஞ்சல், பிள்ளைங்க சறுக்கிறதுக்கான விளையாட்டு பொருள், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்க உட்கார்றதுக்கு பார்க் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு போல பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து போட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போட்டிங்கில் போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டு இந்த வியூவை பார்க்குற மாதிரி இப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஆரம்பத்தில் யாராலும் விரும்பப்படத்தகாத ஒரு இடமா இருந்தது. வேலூர்ல சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எந்த இடமுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எந்த இடமுமே கிடையாது. நாங்கள்லாம் வந்து போகிறோன்னா முன்ன வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். இப்போ ரட்சிக்கப்படாத முன்னாடி அங்கே போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் 2 பார்க் இருந்தது. ஒரு பார்க்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு இல்லை. அதுவும் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போக முடியாது, பார்க்கும் மூடிட்டாங்க. எங்கே தான் போகிறது? ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு மனசு கஷ்டம், போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடமே இல்லை. இப்படி ஒரு இடம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பார்க் இருந்தால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இடத்த வந்து கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் வந்து ஞாபகம் வருது. நீதிமொழிகள் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா, விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படியா ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கும் போது இது கிடைக்கல. அந்த காத்திருப்பு நாட்கள் நிறைவேறும் போது இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்த நம்ம வந்து பார்க்கவும் அதில் ரிலாக்ஸ் பண்ணுவோம். கர்த்தர் உதவி செஞ்சிருக்காரு. அது போலதான் உங்க வாழ்க்கையிலையும் அநேக நாட்களாக செபித்துட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாரு, ஆனா என் வாழ்க்கையில் நிறைவேறல, அது எப்பதான் நிறைவேறும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை தாமதிக்கலாம், ஆனா தவறாது ஒருபோது. நிச்சயமா நீங்க காத்திருக்கிற காரியம் ஒரு நாள் நிறைவேறும். நாங்க சின்ன வயசுல இருந்து காத்திருந்த இந்த காரியம் இப்ப நிறைவேறுகிறது. அது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க நெடுநாளாய் காத்திருக்கிறது உங்க இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கலாம். ஆனா விரும்பினதை கர்த்தர் அதி விரைவில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்பொழுது உங்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல. நானும் கூட ரொம்ப நாளா என்னுடைய சிறு வயது தொடங்கி ஒரு காரியத்துக்காக காத்திருந்தேன். அது என்ன காரியம்னு நான் அடுத்த வீடியோல நான் பேசலான்னு இருக்கிறேன். நீங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, சாப்பாட்டுக்காக மதம் மாறல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்போ பணத்துக்காக மாறிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் பணத்துக்காகவும் மாறல. நான் எதுக்காக நான் மாறினேன் அப்படின்றத குறித்து தான், நான் எதுக்காக காத்திருந்தனோ அதுக்காக தான் நான் மாறினேன். அதை குறித்து தான் நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, எஸ் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிங்க.